Hello guys. So நம்ம வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறோங்கிறது மேபி இன்னும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் தெரியலனா ஒரு குட் நியூஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ அது என்னன்னா நமக்கு பெஸ்ட் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ட்டு சாம்பியன்ஸ் அவார்ட் கோயம்புத்தூரில் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நானும் அம்மாவும் ரெடி ஆகி கிளம்ப போகிறோம். ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே ஒரு vlog மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மோட்ரு போட வந்திருக்கேன். முன்னாடி இருக்குல்ல மோட்ரு போடணும். இன்னைக்கு கரெக்டாக 2ஆம் தேதி காலையில் ஆகஸ்ட் 2 சாட்டர்டே காலையில் நான் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு மோட்ரு போட்டுட்டு நம்ம பஸ்ஸில் தான் ஆக்சுவலி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ட்ராவலிங் விலாக்லேருந்து அவார்ட் வாங்கிட்டு டோட்டலாகவே இது ஒரு விலாகாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். மேலும் இந்த மாதிரி நிறையா போடுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கிளம்பிட்டோம் கைஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு யாருக்குமே தெரியாது, என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது. நீங்களே சொல்லிடுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள் உழைத்த உழைப்புக்கு உங்களால எங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே கண்டிப்பா சொல்லுவோம், உங்களால மட்டுமே இது சாத்தியமாகுப்பா. சரி கிளம்பிட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்பியன் அவார்ட்ஸ் அசோசியேஷன் அங்க இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வர கூப்பிட்டுருக்காங்க. பெஸ்ட் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் அவார்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சோ அதை வாங்குறதுக்காக தான் நாங்க இப்போ கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டோம். போற வழியெல்லாம் நம்ம லாங் வீடியோ எடுக்க போறோம். அண்ட் மினி விலாக் எல்லாமே வரும். கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, மாம் அண்ட் டாட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பைக்கை வந்து நம்ம ஸ்டாண்டில் போட்டாச்சு, போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் டோக்கனும் வாங்கியாச்சு. இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதானே உங்களுக்கு. நம்ம எங்கே இதுக்கு முன்னாடி வந்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு போகும்போது இங்கே தான் வண்டியை போட்டு நம்ம போனோம். சரி இப்பயும் அதே பாருங்க, பஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. பஸ் ஏறிட்டு ஆமாம், கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ட்ராவல் ஒர்க்ஸ் பார்க்கணுன்னா நல்ல ட்ராவல் வீடியோஸ் போய் பாருங்கள். நம்மளது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். அப்போ ஏமா இப்படி சீரியஸாக வர? ஏன் சீரியஸாக வர? நடந்து வந்துட்டு இருக்கிறேன். ஸோ லாங் வீடியோ. எஸ், நான் வந்து ஒரு எக் பப்ஸு, என்னது பால்கோவா, என் தாய் வந்து ஒரு மஷ்ரூம் பப்ஸு, மோர். ஓகேவா? பஸ் வந்து அங்கே நிறுத்தியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஹெல்த்தியாக இப்போ அவினாசி பக்கத்தில் இருக்கோம். ஆமாம். போயிட்டு அப்பயும் நம்ம இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட முடியல. ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதா இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. ஆனால் நல்லா சில்லுன்னு இருக்குது. எப்போவுமே கோயம்புத்தூர் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரளா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம போயிட்டு அங்கே போய் அவார்டு வாங்கிட்டு வீடியோ எடுக்க சொன்ன மேடம் தான் பஸ்ஸில் சூப்பராக எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, எனக்கு வீடியோ எடுக்க முடியல. நானே உட்காந்துட்டேன் தான் உட்காந்து வந்தேன். இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கு காற்று. அப்புறமா சில்லுன்னு வருது சாமி. நல்லா இருக்கு. நல்லா கொஞ்சம் மேலே ஏசி பஸ்ஸில் தான் வந்தோம். சூப்பராக ஏசி வந்துச்சு. மேலே தூக்கி காட்டுங்க. ஸோ சரி, நாங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறோம். நம்ம ரெடி ஆகிறோம். ஹலோ கைஸ், வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். நானும் மேக்கப்லாம் போட்டேன். இது ஒரு மேக்கப்னு சொல்லுவீங்க. இந்த தலை சீவிட்டது எங்கள் அம்மா தான் சீவிட்டாங்க. ஆமாம், எங்கள் அம்மா அழகாக இருப்பாங்க. நான் உனக்கு நான் எந்த காலையில் வீட்டில் வரும்போது போட்டது எனக்கு அவ்வளோவா ஸ்வெட் ஆகாது. அழுத்துக்குள்ள போய் சொல்லியோ 0 சீக்கிரம் ஏன் கல்பனா இதுல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த மாதிரி சத்யால மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும்ல. சத்யா மாமா மாமா ஆமாண்ணே. நான் வந்து காலையில வீட்டுல கிளம்புறேன்லங்க. அதுதான்
வரப்பவே அவங்க எல்லா மேக்கப்பும் கரெக்டாக எனக்கு வந்து அவ்வளோ போட்டு ஸ்வெட் ஆகாது. கல்ஃப்ளா கொஞ்சம் ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். லஞ்ச் சாப்பிட கிளம்பியாச்சுப்பா. போயிட்டு இருக்கோம். பக்கத்துலேயே வந்து என்னது அமுல்ஸா அமுலு 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 அமுலூஸ்ன்னு ஒரு அமுலூஸ் இல்ல அமுலூஸ் தான். அங்க பாரு. ஆமா கரெக்டா பாப்பனே. அமுலூஸ் அமுலூஸ்ல ஒரு ஹோட்டல் இருக்கு. இங்க தான் சாப்பிட போறோம். சரி வாங்க அந்த ஹோட்டலை காட்டுமா. நாங்க வந்த 10 நிமிஷத்துல மழையெல்லாம் வந்திருக்கு. மழை இல்ல மழை. சரி சொல்லுவாங்க. சாரிங்க மேடம். மேடம் சாரிங்க மேடம். தமிழ் உச்சரிப்பு கரெக்டா தமிழுங்கிறத நீங்க கரெக்டா உச்சரிக்கலங்க மேடம். ஈரோடுனாவே இங்க பாருங்க வாசல்ல அப்படியே சாணி போட்டு மஞ்சளா மேல மொழிகி கோலம் போட்டு எவ்வளவு மங்களகரமா இருக்கு பாருங்க. எனக்கு இதாங்க ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க வீட்டுல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவும் அந்த மாதிரி இல்லை. பாத்தீங்களா சூப்பரா என்ன சூப்பரா சூப்பரா சாப்பிட இருக்கும். சாப்பிடுவோம். ஹாய் ஹாய். அப்லோட் பண்ணல. ஓகேப்பா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்தாச்சு. அந்த ஹாலுக்குள்ளே வந்து உட்காந்துட்டோம். கல்பனா வந்து சாப்பிட்டத சோடாவை குடிச்சு தூக்கி போட்டெல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. குடிச்சாச்சு. நான் குடிச்சிட்டேன். நான் லெமன் சோடா அங்கேயே குடிச்சிட்டேன். அவங்க இப்போ வரைக்கும் குடிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே 2 அங்கே 2 3 அந்த புரியுது பாருங்க. அவார்டு எல்லாம் வச்சுருக்காங்க. மேலே அவார்டு பக்கத்தில் இது இருக்கு மெடல்ஸு. இங்கே பாருங்க ஆடிட்டோரியம் இதுதான் பாருங்க. ஓகேங்க முடிஞ்ச ஓவரால் வந்து இப்போ வந்து இன்னும் ஃபைனாக ஆரம்பிக்கல. ஹாப்பியாக இருக்குது. பதட்டமாக இருக்குது. என்னமோ புதுசாக இருக்குது. எனக்கு பதட்டமாக தான் இருக்குது. சரி ஓகே ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டுறேன். யார் இது கெஸ்ட் வராங்கன்னு எனக்கு இப்போவும் தெரியல. பார்க்கலாம். மருதாணி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நல்லா செவக்கவே இல்லை. சரியா செவக்கல. நான் நைட்டே சொன்னேன். ஆமாம் செவக்காத. இங்கே வாங்க கை காட்டும். இது கல்பனா வச்சுக்கிட்டாங்க. இது நானாக வச்சுக்கிட்டேன். ரெண்டு கொஞ்சம் சொல்கிற தரமா இருந்தா சரி ஓகே ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன். சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு நம்மள யாருமே இனிமே சொல்ல கரெக்டா இல்லையா? உண்மைதானங்க. பொண்ணா பிறக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தாங்க. அதுலயே நம்ம ஜெயிச்சிட்டோங்க. அதை விட என்ன இருக்கு? என் பேர் மாலதி. நான் சேலத்துலேருந்து வரேன். நான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பிஸ்னஸ் பண்றேன். அதாவது தீ பத்திச்சுன்னா அதை அணைக்கிறது. தீ அணைப்பு கருவி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுவேன். ஃபிட் பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லா வேலையுமே பண்ணுவேன். ஓகேங்க தேங்க்யூ. அதாவது இது கொடுத்துருக்காங்கப்பா டீ காஃபி. எங்கள் அம்மா வடை ஒரு காஃபி குடிச்சாங்க. காஃபி எனக்கு குடிக்கிறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு இல்லை. இதை சொன்னால் இவங்க பெருமை பீத்துறேன்னு சொல்லுவாங்க. பெருமை பீத்துறதுக்காக சொல்ல என்கிட்ட பழக்கம் நல்ல பழக்கம். அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி நான் காலையில் வச்சு டீ காஃபி குடிச்சா எனக்கு வேலையே ஓடும். சரி அது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை. ஓகே நம்ம இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 4:40. பாதி இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ பாதி ஃபங்க்ஷனில் இருக்கோம். பாருங்கள் சரிங்களா? அதுக்கு தான் இப்போ டீ பிரேக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு அவார்டை வாங்க போகிறோம். வாங்கிட்டு அதுக்கு வந்து வீடியோவில் போடுறோம். போட்டு கிளம்பும் போது உங்கள் அம்மா சீ போட்ட முடி எப்படி இப்படி வச்சுக்கிட்டானே அப்படி சூப்பராக இருக்குல்ல. சரி ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு நம்ம அவார்டு வாங்குறப்ப பார்க்கலாம். ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது, ஆக்கோடாகவும் இருக்குது. கரெக்டாக எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் இதில் பசியாக இருக்குது. இப்போ பசியெலாம் நடக்கும். பசி இல்லாமல் சாப்பிடும். ஐயோ கடவுளை. சரி இந்த முடி வேற நான் பாப்பு கிரிக்கி மாதிரி இருக்கிறேன்.
முட்கள் நிறைந்த பாதையில், தடைகள் நிறைந்த பயணத்தில், கண்ணீர் நிறைந்த வாழ்வில் முயற்சியை மட்டுமே நம்பி தடைகளை மெல்ல மெல்ல உடைத்து உச்சத்தை நோக்கி பயணப்படும் இந்த அம்மாவை பாராட்டுவதில் வானளவு மகிழ்ச்சி எனக்கு. வளருங்கள், வாழ்த்துகள், முயற்சி திருவனையாகட்டும். உங்களை ஒதுக்கிய உறவுகள் உதட்டில் கை வைத்து ஆச்சரியத்தோடு விழி விதுங்கி கைத்தட்டி ரசிப்பார்கள். வாழ்த்துகள், வாழ்த்துகள். இவங்களுக்கு இந்த ஒரு கவிதையை மட்டும் சூப்பர் எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுக்கவா? ஃபஸ்ட்லேருந்து எடுக்கவா இல்லை இப்போ? வீடியோ தான். பாருங்க.